கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் கூட விதமாக நாம் குடும்பமாக தேவ சமூகத்திலே நாம் திருச்சபையாக நாம் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க முடியாக, தியானிக்க முடியாக. இந்த நாளில் கூட நாம் வேத ஆராய்ச்சிக்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மார்க்கு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 25 வரைக்கும். Today's Bible study is taken from Mark chapter 4 verses 21 to 25. Today's topic will be the purpose of lamb and the principles of measurement. வாழ்க்கையின் அளவுகோலும் விளக்கம் என்ற அந்த தலைப்பிலே இந்த பகுதியை இன்றைக்கு நாம் தியானிக்கவிருக்கிறோம். நாம் ஜெபிப்போமாக. நல்ல ஆண்டவரே, வழியும் சத்தியம் ஜீவனமாகிய கர்த்தாவே, நீர் சத்தியமானவர், சத்திய ஆவியானவராகிய உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில் கூடப்பா உடைய சத்தியத்திலும் எங்களை போதித்து வழிநடத்தும்படியாக, உடைய வார்த்தை அறிந்து கொள்ளும்படியாக, தெளிவுகளை எங்களுக்கு கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, கடந்த நாட்களில் கூட நாம் இந்த மார்க்கு 4ஆம் அதிகாரத்திலே விதை விதைக்கிறவன் அது விதை எப்படி விதமாக அது வளர்கிறது என்று சொல்லி அதுக்கு முன்னால் உள்ள பகுதியை நாம் தியானித்தோம். அதை ஒட்டி ஆண்டவராய் இயேசு சுவாமி பல உவமைகளை அவர் இந்த பகுதியிலே அவர் சொல்லிக்கொண்டு வரும் பொழுது இன்னொரு உவமையை அவர் அதோடு கூட சேர்த்து சொன்னதை இந்த பகுதியிலே நாம் வாசிப்போமாக. Together with the other parables concerning the sowing of the seed, Jesus Christ is comparing his parables to the kingdom of God, and today along with other parables he is adding one more parables to the message about the kingdom of God. பரலோக ராஜ்யத்தை குறித்தான இன்னொரு உவமையை ஆண்டவர் இந்த பகுதியிலே இருக்கிறதை நாம் வாசிப்போமாக. மார்க்கு 4:21 25 வரை. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதற்கே அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதுக்கு கொண்டு வருவார்களா? வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லை. கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாயிருந்தால் கேட்க கடவன் என்றார். பின்னும் அவர் அவர்கள் நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். கர்த்தர் வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, இந்த பகுதியில் ஆண்டவராய் இயேசு சுவாமி 4 விதமான காரியங்களை குறித்து அவர் பேசுகிறார். Jesus says 4 different things in this passage. First of all, he said about the lamp in verse 21. 21வது வசனத்திலே அவர் ஒரு விளக்கை குறித்து அவர் பேசுகிறார். இந்த விளக்கை குறித்து மத்தேயும் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே அவர் சொல்லியிருக்கிறதை நாம் வாசிக்கலாம். Secondly, Jesus said about the truth that cannot be suppressed. ஆண்டவராய் இயேசு சுவாமி 22 23 verse 22-23 அங்கே சத்தியம் அது எந்த விதத்திலும் அடக்கப்பட முடியாது அல்லது அதை மறைத்து வைக்க முடியாது. And thirdly, he said about the measurement of life, verse 24. வாழ்க்கையின் அளவுகோல், or the principles of measurement. வாழ்க்கை எந்த அளவில் நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம், வாழ்க்கையில பெற்றுக்கொள்கிறோம் என்ற காரியத்தை குறித்து ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். மத்திய 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலும் இது குறித்து நாம் வாசிக்கலாம். And fourthly, Jesus said about the abundance, verse 25. இரட்டிப்பான காரியத்தை குறித்து ஆண்டவர் 25வது வசனத்திலே அவர் பேசுகிறார். மத்திய 13:12 பிறகு 25 அதிகாரம் 29 வசனங்களே இந்த இரட்டிப்பான வாழ்க்கை குறித்து நாம் தொடர்ந்து வாசிக்கலாம். முதலாவதாக அன்பானவர்களே, first of all we are going to see the light itself. 21வது வசனத்திலே what Jesus said, first of all, the light or the lamp, it must be seen. அன்பானவர்களே, ஒரு விளக்கு அல்லது வெளிச்சம் என்று சொல்லும் பொழுது அது காணக்கூடியதாக இருக்க வேண்டும். The light must be seen. The purpose of the lamp. இந்த இடத்துல ஆண்டவர் 21வது வசனத்திலே விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதுக்கே அன்றி, the purpose of the lamp
is supposed to be seen by everyone. அது எல்லாராலும் பார்க்கக்கூடிய ஒரு ஒன்றாக இருக்க வேண்டும். ஒரு விளக்கை நாம் மறைத்து வைக்க முடியாது. So the purpose of the lamp must be seen and to make man able to see the lamp. ஆகையினால அந்த விளக்கை எல்லாரும் பார்க்கக்கூடிய விதத்துல அது இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு சொல்லுகிறார். அப்படி எல்லாரும் பார்க்கக்கூடிய இடத்துல அது இருக்கணும்னாக்கா it must be placed in a place where everyone can see, and then the light must be seen. ஆக அதை வைக்க வேண்டிய இடத்துல அது வைக்கும் பொழுதுதான் அது எல்லாரும் காணக்கூடியதாக இருக்கும், எல்லாரும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆக அன்பானவர்களே, இதுல ஆண்டவர் நமக்கு என்ன அவர் கற்றுக் கொடுக்கிறார்? What the Lord is trying to say from here, that is the truth. The truth of God, or the truth of Jesus is meant to be seen by everyone. ஆண்டவருடைய சத்தியம் அன்பானவர்களே, அது எல்லாரும் பார்க்கக்கூடிய விதத்திலே அது இருக்க வேண்டும். ஆக ஆண்டவருடைய சத்தியம் அதை மறைத்து வைக்க முடியாது. We cannot keep God's truth. So the truth of God must be seen, and it is not meant to be hidden. ஆண்டவருடைய சத்தியத்தை மறைத்து வைக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு சத்தியத்தை கொடுக்கவில்லை, சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தவில்லை. அன்பானவர்களே, இன்னைக்கு அநேக விதத்தில் இந்த ஆண்டவருடைய சத்தியத்தை குறித்து நாம் அதை வெளிப்படையாக அதை விவரித்து எல்லாரும் கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய அளவில் அதை நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது சொல்லும் பொழுது அநேக விதத்தில் சத்தியம் நமக்கு பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் அது கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. காரணம் அது சத்தியமாக இருக்கிறது. Many of times the truth brings conflicts and the problems whenever we bring about the truth, and therefore many of times we try to not to tell the truth, not to make the truth visible. ஆக அநேக விதத்தில் இந்த சத்தியம் அது ஏன் பிரச்சனை கொண்டு வர வேண்டும் அந்த சிந்தனையில் அதை நாம் மறைத்து வைக்கிற ஒரு காரியத்தை அநேக விதத்தில் நாம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் கூட அன்பானவர்களே, the true man or the true Christian will stand for the truth. ஆக உண்மையாக தேவனுடைய மனிதன் ஒரு கிறிஸ்தவன் சத்தியத்தை அவன் எப்பொழுது சத்தியத்துக்காக நிற்கிறவனாக அவன் இருக்கிறவனாக இருக்கிறான். ஸோ ஆண்டவராக இயேசு சுவாமி அவருடைய சத்தியத்துக்காக நாம் நிற்க வேண்டும். அப்படி சத்தியத்துக்காக நிற்கும் பொழுது அது எல்லாரும் பார்க்கக்கூடிய விதத்தில் இருக்கும். Wherever we stand for the truth, and that our stand for the truth will be visible, will be seen by everyone. அதே வழியில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, Christianity is meant to be seen by other people. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அது எல்லாரும் பார்க்கக்கூடிய விதத்திலே அது இருக்க வேண்டும். அநேக விதத்திலே மறைமுகமான கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள். எல்லாரும் அவர்களை கிறிஸ்தவர்கள் என்று அறிமுகப்படுத்துவதற்கு அவர்கள் விரும்ப மாட்டார்கள். So many people want to be live a secret Christian life, being a secret Christian. அது ஒரு அந்தரங்கமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அது ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக அது இருக்காது. காரணம், we belong to Christ Jesus. நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். ஆகையினால கிறிஸ்து எல்லாருக்கும் வெளிப்பட வேண்டும். Christ must be visible and seen by other people. How Christ will be visible? It is through our life, through our Christian life. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையின் மூலமாக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, சத்தியமாக இயேசு கிறிஸ்து அவர் எல்லாரும் காணக்கூடியவராக இருப்பார். காரணம், சத்தியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Truth is given to us, and in the Christian life we have the truth. We are the bearers of the truth, and the truth must be seen and must be manifested. ஆக இந்த முதலாவதாக இந்த விளக்கு என்று சொல்லும் பொழுது அது நாமாக தான் இருக்கும். அந்த விளக்கை அந்த வெளிச்சமாகிய சத்தியத்தை தாங்குகிற ஒரு விளக்காக நாம் இருக்கிறோம். So we the Christians and our Christian life is like the lamp, and the lamp should reveal the truth, the light. ஆக விளக்கிலிருந்து வெளிச்சம் வருகிறது. ஆக நம்முடைய வாழ்க்கையிலிருந்து சத்தியமாக்கிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சாட்சியும் அவருடைய சத்தியமும் அது வெளிச்சத்தை போல அது வெளியரங்கமாக காணக்கூடியதாக இருக்க வேண்டும். And secondly we see the truth cannot be suppressed. Verse 22 and 23, 4ஆம் அதிகாரம் 22 23 வரைக்கும் நான் பார்க்கும்போது சத்தியம் அதை யாராலும் அடக்கி மூடி வைக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார்.
வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லை. கேட்கிறதுக்கு ஒரு காது இருந்தால் காதுவனா இருந்தால் கேட்க கடவன். So the truth cannot be suppressed, it must be applicable. ஆக அதை மூடி வைக்க முடியாது, அது செயலுக்குள் நாம் கொண்டு வர வேண்டும். அன்பானவர்களே, the truth is applicable to the truth itself. பாருங்க, சத்தியம் அதை யாராலும் அடக்க முடியாது. சத்தியம் அது வெளிவர ஒரு காரியமாக இருக்கிறது. Truth always come out. We cannot keep or suppress the truth forever. Likewise, the truth is indestructible. Unfortunately, சத்தியம் அது யாராலும் அழிக்க முடியாது. From the day one of Jesus Christ till his end life, he was preaching and talking about the truth concerning God and concerning the kingdom of God. And many people try to suppress him, suppress his ministry, suppress his preaching and teaching, but no one could stop it, suppress it, but it comes out, it came out. Even after Jesus Christ, the disciples carried out the truth. So the truth of Jesus is indestructible till today. இன்றைய நாள் வரையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய சுவிசேஷம், அவருடைய சத்தியம் அது யாராலும் அழிக்கப்பட முடியாத ஒன்றாக இருக்கிறது. So one try to suppress it, but at the end the truth always prevail. ஆக முடிவிலே அன்பானவர்கள் சத்தியம் அது மேலோங்கி வரக்கூடியதாக இருக்கிறது. And the truth also applicable to ourselves. இந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையிலே அது வெளிப்பட செயல்பட வேண்டியதாக இருக்கிறது. ஸோ நம்முடைய வாழ்க்கை நம்முடைய அன்றாட அனுதின வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த விளக்காக வெளிச்சமாக இருக்கிற அவருடைய சத்தியம் அது நம்முடைய செயலிலே அது வெளிப்பட வேண்டியதாக இருக்கிறது. அனைவரில் அன்பானவர்களே, whenever we do wrong, the tendency is a man's intention to hide it from God. நம்முடைய தவறுகள் பாவங்கள் அனைவரிலே நம் ஆண்டவர்கிட்ட அதை மறைக்க நாம் பார்ப்போம். ஆனால் அதே தான் நம்ம ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம், ஆதாம் ஏவாள் போய் ஒளிந்து கொண்டார்கள். ஆண்டவர் வந்தார், அவர்கள் போய் ஒளிந்து கொண்டார்கள். அவதமாக we cannot hide anything, any secret things from God, and God will bring outside everything. ஆண்டவர் அதை வெளியரங்கமாக அதை வெளிக்கொண்டாருகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். The man who hide the truth or hide from God anything, he cannot be at peace at all. தேவனிடத்தில் ஆண்டவரிடத்தில் எதையாவது மறைக்கிற மனுஷன், சத்தியத்தை மறைக்கிற மனுஷன், உண்மையை மறைக்கிற மனுஷன், சத்தியத்துக்காக வாழாத மறைந்திருக்கிற மனுஷன், அவனுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தையும் அவன் சமாதானத்தையும் அவன் பார்க்க முடியாத ஒரு மனுஷனாக அவனுடைய வாழ்க்கை அவதமாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினால இந்த மூடி வைக்க முடியாத, மறைக்கப்பட முடியாத ஒன்றை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். விளக்கு கொளுத்தி யாரும் அதை ஒரு மரக்காலோ கட்டலுக்கீழோ அதை ஒளித்து வைக்க முடியாது. வெளிச்சத்தை யாராலும் ஒளித்து வைக்க முடியாது. No one can suppress the light. The light always shine even in the darkness. இருளிலும் வெளிச்சமாகப்பட்டது அது வெளியே வரக்கூடியதாக இருக்கிறது. Thirdly, in verse 24, the measurement of life. 24வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், பின்னும் அவர்கள் நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள், எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும் என்றார். The measurement, Jesus talks about the measurement. How much we give, that much we receive. எந்த அளவினால் நம்ம அளக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நாமளும் பெற்றுக்கொள்வோம். இதை தான் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும். How much you give to people, that much you will receive back. எந்த அளவு நாம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அன்பானவர்களே நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். இதுதான் வாழ்க்கையினுடைய அளவுகோலாக இருக்கிறது. This is the measurement of life for every daily life. First of all, it talks about the fact of knowledge. We can measure knowledge. இன்றைக்கி நம்ம ஞானம், அறிவை குறித்து இன்றைக்கி நம்முடைய அறிவு, நம்முடைய ஞானம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொல்லி நாம் அளந்து கொள்ளலாம். We can measure our knowledge, the amount of knowledge that we have today.
The more we study in a subject, in a particular subject or anything, the more we study, the more knowledge we get from it. எந்த ஒரு காரியத்தை குறித்து அதிகமாக கற்றுக்கொள்கிறோமோ அல்லது அதிகமாக படிக்கிறோமோ அன்பானவர்களே, அந்த அளவுக்கு தான் நாம் அதிலிருந்து நம்முடைய ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆக ஆண்டவர் சொல்கிறாரு, இதுதான் வாழ்க்கையின் அளவுகோல். எந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்குறீர்களோ, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்குறீங்களோ, ஞானத்தை கொடுக்குறீங்களோ, நேரத்தை கொடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு தான் நீங்கள் அதிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ an intensive study lead us to discover many more truth and knowledge. ஒரு தீவிரமான ஒரு படிப்பு, ஒரு காரியத்தை குறித்து அறிந்து கொள்ளுகிற அந்த ஞானத்தில் நம்ம அதை கற்றுக்கொள்ளும் பொழுது அன்பானவர்களே, நம்ம நிறைய அதிலிருந்து இன்றைக்கி நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கும். Many times we have this superficial knowledge, superficial study, so therefore we have very little superficial knowledge, wisdom. நம்ம ஒரு மேலோட்டமாக ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஞானம் மேலோட்டமாக இருக்கும். அநேக வேளையில் அன்பானவர்களே, அது நமக்கு அதில் நாட்டம் இல்லாத ஒரு காரியத்தை கொண்டு வரும். Many times we have this superficial study and knowledge. Many times it makes us not interested in that particular thing. ஆக ஒரு காரியத்தில் இன்றைக்கி நம்ம அதிகமாக கொடுக்க அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நம்ம அதிகமாக ஆர்வத்தை கொடுக்கும் பொழுது, நம்முடைய இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கும் பொழுது, நம்முடைய நேரத்தை கொடுக்கும் பொழுது, நம்முடைய படிப்பை கொடுக்கும் பொழுது, அந்த அளவுக்கு நமக்கு நாலேஜ் நாம் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், எந்த அளவுக்கு கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் அது கொடுக்கப்படும். Not only that, it also talks about the fact of worship. நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஆராதனை செய்கிற மக்களாக இருக்கிறோம். அன்றைக்கு அன்பானவர்களே, நம்ம ஆராதனைக்கு வருகிறோம், ஆனால் எந்த அளவுக்கு கொடுக்கிறோம், அந்த ஆராதனை எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு கொடுக்கிறோம் என்று இந்த கேள்வியை நாம் கேட்க வேண்டியதாக இருக்கிறோம். The more we come to worship God, the more we get it from that worship. எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரை ஆராதிக்க வருகிறோம், அந்த அளவுக்கு நாம் அதிலிருந்து பெற்றுக்கொள்கிற மக்களாக இருக்கிறோம். There are wrong ways to come to worship God. அனைவரே நமக்கு ஒரு தவறான ஒரு சிந்தனையோடு நம்ம ஆராதனைக்கு நாம் வருகிறோம். We come mainly to get it from the worship. இந்த ஆராதனையில் எனக்கு என்ன கிடைக்கும், ஆக என்ன கிடைக்கும் என்ற அந்த நோக்கத்தோடு வரும்பொழுது அதுவே ஒரு தவறான நோக்கமாக இருக்கிறது. ஆனால் ஆராதனை சொல்லும் பொழுது நம்ம எல்லாரும் ஒன்றாக கூடி ஆண்டவருக்கு கொடுப்பது. ஸோ in a corporate worship we come to worship God corporately, to give and not to get. இன்னைக்கு ஆண்டவருக்கு கொடுக்க அந்த ஆராதனையிலிருந்து நாம் பல ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கோம். So not only that, we come without expectation. இன்னைக்கு சமயத்தில் நாம் எதிர்பார்க்காத விதத்தில் வருகிறோம். ஏதோ ஒரு கடமைக்காக யதார்த்தமாக வருவது, ஆனால் எதிர்பார்த்து வர வேண்டும் என்று சொல்லி இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்குறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். Not only that, we come without any preparations. We rush to worship without coming any kind of preparation in our mind, in our emotions. நம்முடைய ஆவியில், நம்முடைய ஆத்மாவில் எந்த விதமான ஆயத்தம் இல்லாமல் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்ம வரும்பொழுது அன்பானவர்களை நான் கொடுக்க முடியாது, அதே வேளையில் நான் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. And it also talks about the fact of personal relationships. நம்முடைய உறவுகளை குறித்தும் அது சொல்லப்படுகிறது. நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய சரியான உறவுகளை நாம் கொடுக்கும் பொழுது அந்த உறவுகளிலிருந்தும் நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருப்போம். நமக்குள்ளாக இந்த எரிச்சல், கோபம், இப்படிப்பட்ட unpleasant emotional things, when we have this kind of unpleasant things in us, we cannot expect the pleasant emotional response from other people. நாம் இப்போதுமாக ஒரு கடினமான ஒரு குணாதிசயத்தோடு இருக்கும் பொழுது மற்றவர்களிடத்திலிருந்து ஒரு இன்பமான ஒரு காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும். ஆக அது உறவுகள் அங்கே பாதிக்கப்படுகிறதாக இருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். ஸோ we want people to be friendly to us. First of all, we must be friendly to other people.
ஆக அந்த ஃப்ரெண்ட்லினஸாக கொடுக்கும் பொழுது நாம் அதை பெற்றுக்கொள்வோம், அன்பை கொடுக்கும் பொழுது திருமணம் பெற்றுக்கொள்வோம். ஆக நாம் எப்படி கொடுக்குறோமோ அதே தான் நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக நாம் இருப்போம். ஆக ஆண்டவர் இதை குறித்து கொடுக்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி அவர் சொல்கிறார். நான்காவதாக, fourthly, Jesus talks about the abundance. 25வது வசனம், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். ஸோ அதை பார்த்தோம், மெஷர்மெண்ட் ஆஃப் லைஃப். இங்கே த பிரின்சிபல் ஆஃப் லைஃப், வாழ்க்கையின் நெறிமுறைகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். வாட் ஆர் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் லைஃப்? தேர் ஆர் 4 principles of life that we can follow. 4 விதமான நெறிமுறைகள். முதலாவதாக the principle of knowledge. நாம் எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அது பெற்றுக்கொள்வோம் என்று நாம் சொன்னோம். இந்த இடத்துல கூட the more a man knows, எந்த அளவுக்கு நாம் அறிந்து கொள்ள வைத்திருக்கிறோமோ, the more he is capable of knowledge. எந்த அளவுக்கு நாம் அறிந்து வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் அறியப்பட்டவர்களாக இருப்போம். ஒரு காரியத்தை குறித்து நமக்கு அதை தெரிந்து கொண்டால் நாம் தெரிந்து கொண்டவர்களாக இருப்போம். ஸோ த நோவிங் திங்ஸ் மேக் அஸ் knowledgeable, மேன் ஆஃப் knowledgeable. நாம் அறிந்து வைத்திருக்கிற மக்கள். ஆக அதை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்குற இடத்துல நாம் இருப்போம் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். மனங்களை இப்படி அறிந்து கொள்வது அது ஏதோ ஒரு நாள் 2 நாள் கிடையாது. The knowing, a man is consistently on a task of increasing his knowledge through knowing things. ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள ஒரு மனிதன் அவன் அதில் தொடர்ந்து அதை அறிந்து கொண்டு வரும் பொழுது அதுவே அவனுக்கு நிறைய அந்த அறிவுகளையும் ஞானத்தையும் அது அவன் கொடுக்கிறதாக இருக்கும். அவன் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனாக அவன் இருப்பான் என்று சொல்லி நான் பார்க்குறோம். ஆக அப்படி அவன் அதை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு, இன்னும் ஆழமாக தொடர்ந்து அறிந்து கொள்ளாதபடிக்கு இருக்கிறது போதும் அப்படி நின்று விட்டால் அவங்ககிட்ட இருக்கிறதும் போயிடும். அதை தான் அங்கே ஆண்டவர் சொல்கிறார். உள்ளவன் எவனோ கொடுக்கப்படும், இல்லாத இடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். ஆக நம்முடைய அறிவு அது நின்றக்கூடாது, அறிந்து கொள்கிற காரியம் நிப்பாற்றக்கூடாது, அதிகமாக நாம் அறிந்து கொள்ள. ஸோ we must keep on knowing things. ஸோ இன் நாலேஜ் we cannot stand still. நம்ம நின்றக்கூடாது, இது போதும் என்று நாம் நின்றக்கூடாது. அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி. வேதவசனம் ஆண்டவரை குறித்து, சத்தியத்தை குறித்து எனக்கு தெரியும் என்று சொல்லி நின்றுட்டா அவ்வளோதான் நமக்கு தெரியும். அது காலப்போக்கில் அது நம்ம விட்டு போயிடும். ஆக நம்ம அறிந்து கொள்ள ஆண்டவர் அதிகமாக கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ரெண்டாவதாக பிரின்சிபல் எஃபர்ட், முயற்சியை குறித்து நாம் பார்க்குறோம். ஸோ எந்த காரியத்திலாவது போனக்குள்ளே நாம் முயற்சி நாம் செய்ய வேண்டிய மக்களாக இருக்கிறோம். we must put effort in everything. For example, we are training bodies in doing exercises. நம்முடைய சரீரம் அது நல்ல திடனாக இருக்கணும், சுகமாக இருக்கணும், பலனாக இருக்கணும்னு சொல்லும் பொழுது நாம் முயற்சி எடுத்து அதுக்கு பயிற்சிகளை நாம் கொடுக்கணும். ஆக பயிற்சி ஏறணும்னா முயற்சிகள் எடுக்கணும். in order to fit bodily, physically, we must make effort to exercise. ஆக அந்த எஃபர்ட் குறித்து இங்கே ஆண்டவர் சொல்கிறதை நாம் பார்க்கலாம். ஆக the more we make effort, the more we will be fit to do anything for God. Okay, so இங்கே எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குறோமோ, எந்த அளவுக்கு நம்ம இருக்கிறதோ, ஆண்டவர் அதை இன்னுமாக நம்ம முயற்சி செய்யும் பொழுது அதை அறிகிறவராக அவர் இருப்பார். Thirdly, the principle of skill. ஆண்டவர் நமக்கு திறமைகளை, டேலண்ட்ஸு இதெல்லாம் ஆண்டு கொடுத்துருக்கிறாரு. சில சமயத்தில் அதை வைத்துக்கொண்டு அதுவே போதும் என்று சொல்லி நம்ம நிப்பாட்டிடுறோம். ஸோ we must keep on develop whatever skill that we have so that we can gain more skills from that. அந்த திறமையில் நம்ம அதை தொடர்ந்து நம்ம அதை பக்குவப்படுத்தும் பொழுது, அதை நம்ம முயற்சி செய்து அதை ரெட்டிப்பாக்கும் பொழுது ஆண்டவர் அதிகமாக அதை பெருக செய்கிறவராக இருப்பார். ஸோ we are not going to stop trying anything. நம்ம எந்த காரியத்தையாவது முயற்சி செய்கிறதுல நாம் நின்று விடாதபடிக்கு and never stop adopting new things or new ideas, new techniques. அநேக வழியில் நம்ம கூட இந்த புதிய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்வதில், சிந்திக்கிறதுல
அந்த காரியங்களை நம்ம அறிந்து கொள்கிறதுல சில சமயத்தில் நம்ம அதிலும் சோர்வு இருக்கிற மக்களாக இருக்கிறோம். ஸோ அதனால் எந்த புதிய காரியங்கள் நான் கற்றுக்கொள்ள முடியும், அதை நம்ம வளர்த்து கொள்ளும் பொழுது அது நம்மை தொடர்ந்து அதில் பெருக செய்கிற ஒரு காரியமாகவும் அது காணப்படும். ஆக நான்காவதாக தி பிரின்சிபல் ஆஃப் எபிலிட்டி டு பேர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். வழி நமக்கு பொறுப்புகளை ஆண்டவர் கொடுக்கிறார். நம்ம ஒரு பொறுப்பில் நம்ம அதில் வளரும் பொழுது ஆண்டவர் அதிகமான பொறுப்புகளை அதன் மூலமாக நாம் கொண்டு இருக்கிறார். When God gives us one responsibility, when we faithful and give more attentive, do more things, put more effort, God will add many more responsibilities to that responsibility. ஆக ஒரு பொறுப்பிலிருந்து அதில் நம்ம சரியாக நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் அநேக பொறுப்புகள் கொடுப்பார். ஆக இந்த இடத்துல நம்ம எதிரையாவது ஆண்டவர் கொடுத்ததில் நம்ம சரியாக இல்லைன்னா ஆண்டவர் அந்த கொடுத்த ஒரு பொறுப்பையும் ஆண்டவர் எடுத்து விடுகிறவராக இருப்பார். ஸோ we must be faithful and genuine in whatever we have, and God will add many more things when we are really put effort and give time and to develop God-given talents and skills. ஆண்டவர் கொடுத்த இந்த தாழ்ந்த வரங்களிலே நாம் முயற்சி செய்யும் பொழுது ஆண்டு அதிகமாக ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கார். ஆக முடிவாக அன்பானவர்களே, இந்த பகுதியில் நாம் ஓவரால் என்ன பார்க்கும் பொழுது அந்த லேம்ப், அந்த லைட், அந்த வெளிச்சம், அந்த விளக்கு என்று சொல்லும் பொழுது அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சத்தியமும் சுவிசேஷமாக இருக்கிறது என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். The light of the gospel has come into the world. ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் சுவிசேஷம் என்ற வெளிச்சம் விளக்காக இயேசு கிறிஸ்து மூலமாக அது வந்துவிட்டது. அதை ஆண்டவர் அதை கொடுத்திருக்கிறார். And it is not meant to be hid. ஆண்டவர் கொண்டு வந்த அவருடைய சத்தியம், அவருடைய சுவிசேஷம் அது ஒழித்து வைக்கப்பட வேண்டியதல்ல, அது எல்லாருக்கும் வெளியாக்கப்பட வேண்டியது, எல்லாருக்கும் கொடுக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. So we who have received it are meant to be as lampstands, causing it to give light to others as well. ஆக இதை பெற்றுக்கொண்ட நாம் இன்னைக்கு இந்த விளக்கு தண்டு மாதிரி, அங்கே ஆண்டவர் அதான் சொல்றார், விளக்கு கொளுத்தி அது விளக்கு தண்டை மேல் வைப்பார்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மேல அந்த அவருடைய சத்தியத்தை, அவர் சுசேஷத்தை நம்ம மேல வைத்திருக்கிறார். ஓகே, இன்னைக்கு நம்முடைய பொறுப்பு என்னன்னு சொல்லும் பொழுது அதை நாம் மற்றவர்களுக்கு அதை கொடுக்கபடியாக, வெளிப்படுத்தும்படியாக, அறிவிக்கும்படியாக நமக்கு ஒரு பொறுப்பு ஆண்டு கொடுத்திருக்கிறார். So we should not be so occupied with other things and hide it under somewhere. ஆக இன்னைக்கு நமக்கு நிறைய காரியங்கள் நமக்கு வாழ்க்கையில் இருக்கிறதுனால அனைவரும் இதை கவனிக்க முடியாமல் இன்னைக்கு நாமும் கூட அதை மறைச்சி வச்சிருக்கிறோம், அது கொஞ்ச நாளைக்கு ஒதுக்கி வச்சிருக்கிறோம். அப்படியே இல்லாதபடிக்கு அது வெளியாக்கப்பட வேண்டும், அறிவிக்கப்பட வேண்டும். We shall be judged not according to our knowledge of the Bible, but according to the effect which it produces in our life. இந்த கர்த்தருடைய சத்தியம், இந்த சுவிசேஷம் அன்பானவர்களே, அது எந்த அளவுக்கு நம்ம வேதத்தை அறிஞ்சிருக்கிறோம், சுவிசேஷத்தை அறிந்திருக்கிறோம், அதன் அடிப்படையில் அந்த வெளிச்சம் வெளியே வராது. ஆனால் நாம் அறிந்திருக்கிற இந்த சுவிசேஷம், இந்த சத்தியம் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அது செயல்படுகிறது என்பது பொறுத்து தான் அந்த வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டிய ஒன்றாக அது இருக்கிறது. ஆக இந்த காரியத்தையும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ our power to understand the Bible depends upon the extent to which we conform our lives to its teaching. ஆக கர்த்தருடைய போதனைகளில் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை அது அமைந்திருக்கிறது, அந்த சத்தியங்கள் அமைந்திருக்கிறது என்பதை பொறுத்தே இந்த சுசேஷத்தினுடைய அந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். And finally we will be rewarded according to the manner of which our hearing of the word of God. எந்த அளவுக்கு இன்றைக்கி நாம் ஆண்டோடைய வார்த்தை கேட்கிறோம். இன்றைக்கி இந்த முழு பகுதியும் கேளுங்க என்ற வார்த்தை தான் ஆண்டு அடிக்கடி சொல்லிக்கொண்டு இந்த காரியங்களை பதித்து கொண்டு வந்தார். ஸோ our hearing the word of God attentively is most important, and applying the word, the truth that comes to us in our day-to-day life, and that when we bring it out in our day-to conducts in our daily life, that becomes
the light of the lamp, and we become the light that stands on the lampstand. ஆக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். ஆகவே மாணவர்களே, வாருங்கள், நாம் கர்த்தர் நம்மையும் கூட அவருடைய சத்தியத்தை, சுவிசேஷத்தை வெளிப்படுத்துகிற ஒரு விளக்காக, ஒரு விளக்குத்தண்டு போல இன்னைக்கு நாமும் இருப்போம் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். அப்பா, நீர் சத்தியமாக உலகத்துக்கு வந்தீர், சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர், சுவிசேஷத்தை எங்களுக்கு கொடுத்தீர். அப்பா, இன்றைக்கு அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு இன்றைக்கு கூட அப்பா எங்களை அந்த விளக்குத்தண்டை போல கர்த்தர் எங்களை மாற்றி அந்த விளக்குத்தண்டை மேல் உம்முடைய சத்தியத்தை, உம்முடைய சுவிசேஷத்தை வைத்திருக்கிறீர். அதை எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக அதை வெளிப்படுத்தவும், மற்றவர்களுக்கு அதை வெளிப்படுத்துகிற ஒரு விளக்குத்தண்டாகவும் விளக்காகவும் இருக்க கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை தொடர்ந்து வழிநடத்த எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்பது மாத்திரமல்ல ஆண்டவரே, கேட்கிற உங்களுடைய வார்த்தையை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கைக்குள் அதை வெளிப்படுத்த எங்களை பலப்படுத்த கிருபையினால் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம்.